தென் இப்போ இந்த செஷன் வந்து நம்ம ஒரு ட்ராப்ப நம்ம வந்து பிரேக் பண்ண போறோம். அதாவது த இல்யூஷன் இருக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள. சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் ஃபீல்டுக்குள்ள நீங்க என்டர் ஆகணும். அண்ட் சைபர் செக்யூரிட்டி நீங்க கத்துக்கணும் அப்டின்னா, இதுக்குள்ள ஆக்சுவலா நெறைய ட்ராப் இருக்கும். ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு ட்ராப். அதுல நீங்க மாட்டாம, அந்த இல்யூஷனுக்குள்ள நீங்க போகாம, ஒரு கரெக்ட்டான ஒரு பாத்ல நீங்க வந்து டிராவல் பண்றது ஆக்சுவலி ரொம்பவே ஒரு ஒரு ரேரான ஒரு ஒரு ஹியூமன் பண்ற ஒரு விஷயம். ஆனா மோஸ்ட்டா எல்லா பிகினர்ஸுமே அந்த ஒரு ட்ராப்ல மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த செஷன் வந்து இந்த செஷன் மட்டும் இல்ல. இனிமே ஒரு ஒரு டேவும் நம்ம வந்து ஒரு ஒரு ட்ராப்ப நம்ம பிரேக் பண்ண போறோம். அண்ட் த ரியாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இந்த சைபர் செக்யூரிட்டிக்குள்ள நெறைய மித் இருக்கு. அதுல ஒண்ண தான் இன்னைக்கு நம்ம பிரேக் பண்ண போறோம். ஆக்சுவலா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னன்னா, இப்ப நம்ம Kali Linux இருக்குல்ல. Kali. இந்த Kali வந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்டின்னா, அது வந்து நான் வைக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஒரு பிக்கஸ்ட் ஸ்டெப்ன்னு நெனச்சுக்கிறாங்க. பிகம் அன் ஹேக்கரா மாறுறதுக்கு. பட் ஆனா அப்படி கிடையாது. Kali வந்து எப்படி சொல்றது? ஒரு ப்ளோட் ஒரு பிகினர பொறுத்தவரைக்கும். Kali உங்கள பிகம் அன் ஒரு ஹேக்கரா கன்வெர்ட் பண்ணாது, மாத்தாது. ஏன்னா Kali Linux வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது? இப்போ இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க. Kali ஆக்சுவலி ஒரு லேபாரட்டரி. அதுக்குள்ள நெறைய ஹேக்கிங் டூல்ஸ் இருக்கு. ஆனா அதுவும் ஜஸ்ட் ஒரு லினக்ஸ் தான் வித் ஒரு ப்ளோட்வேர் ஒரு பிகினர பொறுத்தவரைக்கும். ஹேக்கிங் டூல்ஸ் எல்லாமே ஒரு ப்ளோட்வேர். ஒரு பிகினருக்கு. இந்த இடத்துல இந்த ப்ளோட்வேர் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம நம்ம சிஸ்டம்ல, நம்ம மொபைல்ல இருக்கிற அன்னெசசரி அண்ட் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல. அந்த மாரி தான் Kaliல இருக்கிற இந்த ஹேக்கிங் டூல்ஸ். கிட்டத்தட்ட அவங்க மென்ஷன் பண்றாங்கல்ல 600க்கும் மேல ஹேக்கிங் டூல்ஸ் இருக்கு Kaliல அப்படின்ட்டு. ஆனா, அது எல்லாமே ஒரு பிகினர பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ளோட்வேர் தான். ஸோ ஆக்சுவலா நீங்க ஒரு பிகினர் உங்ககிட்ட Kali இருக்குன்னா, நீங்க எதுக்காக Kali Linuxலாம் யூஸ் பண்ணுவீங்க? மோஸ்ட்டா நம்ம வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் ரன் பண்றதுக்கு, அப்புறம் இந்த மாரி சம் டூல்ஸ் நமக்கு தெரிஞ்ச டூல்ஸ மட்டும் ரன் பண்ணி சும்மா பார்ப்போம் அவ்வளோதான். மத்தபடி அதில நம்ம ஒர்க் பண்றோம், ப்ரொடக்டிவா ஏதாச்சும் ஒண்ணு பண்றோமான்னு கேட்டா கிடையாது. ஸோ ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஒர்க் நம்ம எதுவுமே அதில பண்றதில்ல. ஸோ அதாவது இப்போ ஒரு டூல் பாக்ஸ் நம்ம கையில இருந்துச்சுன்னா, நம்ம மெக்கானிக் கிடையாது. அந்த மாரி தான் Kali Linuxும். Kali ஜஸ்ட் ஒரு டூல் பாக்ஸ். ஹேக்கர்ஸ்க்கான டூல் பாக்ஸ் இருக்கிற ஒரு ஒரு மெக்கானிசம் அவ்வளோதான். பட் Kali நமக்கு எந்த ஒரு நாலேட்ஜும் டீச் பண்ணாது. எந்த ஒரு ஸ்கில்லையும் நமக்கு டெவலப் பண்ணாது. இதனால தான் நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்க வந்து ஒரு பிகினரா அந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும்னு நெனைக்கிறீங்க. சைபர் செக்யூரிட்டிக்குள்ள நீங்க வரணும்னு நெனைக்கிறீங்கன்னா, Kaliய ஃபர்ஸ்ட் தொடாதீங்க. Kaliயே உங்களுக்கு தேவையே படாது. ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்ல. சீரியஸா தான். அப்போ அப்போ நம்ம என்னதான் பண்றது அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்குள்ள வரீங்கன்னா, இந்த மாரி ஹேக்கிங் OS அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளயே நீங்க என்டர் ஆக வேண்டாம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட நம்ம படிச்சிருப்போம். அதுவே ஆக்சுவலா வந்து அதுக்குள்ள ஒரு இல்யூஷன் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணலாம். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த செஷன்லயே நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இல்லைன்னா நான் இதுக்கு தனி ஒரு வீடியோ கூட நான் அகைன் போடுறேன். ஓகேவா? இப்போ பேக் டூ த டாபிக். இப்போ Kaliல வந்து நெறைய ஹேக்கிங் டூல்ஸ் இருக்கு அப்டின்னா, நம்ம பிகம் அன் ஹேக்கர் கிடையாது. எப்படி ஒரு டூல் பாக்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, நம்ம எப்படி மெக்கானிக் கிடையாதோ, அந்த மாரி தான் Kali நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, நம்ம ஹேக்கர் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு டூல் பாக்ஸ் அது ஒரு ஓரமா இருக்கு. அந்த டூல நமக்கு யூஸ் பண்ணவே தெரியலாட்டி எதுக்கு அது? கரெக்ட்டா? சும்மா ஒரு 4, 5 டியூட்டோரியல் YouTubeல பார்க்குறோம். நான் வந்து ஒரு சிஸ்டம நான் ஹேக் பண்றேன், ஃபிஷிங் பண்றேன். மேக்ஸ் ஃபிஷர் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஃபிஷிங் டெம்ப்ளேட்ட நான் ஜெனரேட் பண்றேன். அந்த லிங்க் அனுப்பி நான் வந்து ஒருத்தனுடைய டேட்டாவ நான் எடுத்துட்டேன். அவ்வளோதான். இதுதான் ஹேக்கிங். நான் தான் ஹேக்கர் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள போறீங்கல்ல. ஆக்சுவலா உங்களால புரொடக்டிவா ஒர்க் பண்ண முடியாது. நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் கிடி அவ்வளோதான். ஏன்னா ஹேக்கிங்க்குன்னு கோர் இருக்கு. கோர் நாலேட்ஜ் அது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மட்டும் தான் இப்போ ஒண்ணும் இல்ல. Kaliல எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு சில டூல்ஸா யூஸ் பண்ணுவீங்க. அந்த டூல் நீங்க ரன் பண்றப்ப, அந்த டூல் நம்ம Kaliல எந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகுது? அதோடைய வொர்க் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும்? அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது? இதுக்கு பேக் எண்ட்ல என்ன ஆக்சுவலா ஹேப்பன் ஆகுதுன்னு நமக்கு வந்து தெரியாது. கரெக்ட்டா? இதெல்லாம் தெரியாம நம்ம டூல ஜஸ்ட் ரன் பண்ணி நம்ம யூஸ் பண்றதுக்கு பேரு வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு பிளைண்ட் யூசேஜ் அவ்வளோதான். அப்போ த மித் இதுல என்ன இருக்கு அப்டின்னா, நான் Kaliய இன்ஸ்டால் பண்ணிட்டேன், டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணிட்டேன் அப்டின்னா, தென் நான் வந்து பெருசா ஏதோ ஒண்ணு சாதிச்சுட்டேன். என்கிட்ட இப்போ நெறைய டூல்ஸ் இருக்கு. நான் இத வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த ஒரு மைண்ட் செட் ஒரு ஒரு கிரேஸியா ஒரு மைண்ட் செட்குள்ள நீங்க போறீங்கல்ல, அதுதான் மித். Kali ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் கிடையாது ஒரு பிகினருக்கு. சீரியஸா அதான் உண்ம. அப்போ ரியாலிட்டி என்ன? இப்போ Kali வேஸ்ட்டுன்றீங்க. ஒரு பிகினருக்கு இது வேஸ்ட் ஓகே. அப்போ ரியாலிட்டி என்ன அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. Kali வந்து Kali ஜஸ்ட் நத்திங். ஒரு லினக்ஸ் வித் ப்ரீ இன்ஸ்டால்டு ஹேக்கிங் டூல்ஸ் இருக்கிற ஒரு ஒரு ப்ளோட்வேர். OS கரெக்ட்டா? அவ்வளோதான். இப்போ Kali Linux நமக்கு வந்து டீச் பண்ணாது. நெட்வொர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுது? வெப் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது? அதுக்கு பேக் எண்ட்ல என்ன ஆக்சுவலா இருக்கு? ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது?
வல்னரபிலிட்டீஸ் எப்படி எப்படி ஹேப்பன் ஆகுது? லைக் அட்டாக்கர்ஸ் எப்படி வந்து திங்க் பண்றாங்க? டிஃபெண்டர்ஸ் எப்படி அந்த அட்டாக்க டிடெக்ட் பண்றாங்க? லைக் இந்த நாலேட்ஜ கேலி நமக்கு டீச் பண்ணாது. ஏன்னா, இது எல்லாமே ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராங் பண்ணா மட்டும் தான், நம்ம யூஸ் பண்ற ஒரு ஒரு டெக்னாலஜியும் நமக்கு வந்து மேஜிக்கலா தோணாம, ஓகே இதுதான். ரியாலிட்டி இதுதான். இது இப்படி தான் வொர்க் ஆகுது. பேக் எண்ட்ல இதோட வொர்க் ஃப்ளோ இப்படி தான் இருக்கும். டெக்னாலஜி நம்ம புரிஞ்சுக்கணும். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்ப நம்ம கேலி நம்ம ரன் பண்றோம். நான் இப்போ நம்ம லினக்ஸோட கமாண்ட்ஸ் நம்ம ரன் பண்றோம். எல்எஸ்ன்னு இப்படி நான் டைப் பண்ணும்போது, இதோட இந்த எல்எஸோட டாஸ்க் என்ன? இந்த மாரி அதுக்கு ஒரு டைரக்டரிக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ லிஸ்ட் பண்ணும். அவ்வளோதான். இதோட டாஸ்க் அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நான் ஒரு ஒரு இப்போ டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ள போணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, டவுன்லோட் கூட வேணாம். இப்போ நான் வந்து சிடின்ற கமாண்ட நான் யூஸ் பண்ணுவேன். கரெக்ட்டா? இப்ப நான் எங்க இருக்கேன்? ஸோ ஓடின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கேன். இதுக்குள்ள நான் போறதுக்கு லைக் நான் சிடின்ற இந்த கமாண்ட்ட வந்து ஆக்சுவலா நான் யூஸ் பண்றேன். ஸோ இந்த கமாண்ட் எல்லாமே ஆக்சுவலா ஒரு ஒரு பைனரி ஃபைல். லைக் இந்த ஷெல் கமாண்ட்ஸ்னா என்ன? எக்ஸ்டர்னல் ஐ மீன் இது எல்லாமே நம்ம தனித்தனியா பிரிச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா, ரியாலிட்டி லைக் இங்க வந்து நமக்கு இங்க இருக்கிற ஒரு ஒரு காம்போனன்ட்டும் ஒரு ஒரு மீனிங்கோட இருக்கும். அந்த மீனிங் நமக்கு புரியாதுன்றேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ கேலி நம்ம டச் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க ஒரு பிகினர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க கேலி தொட போறீங்க. அதுல ஆல்ரெடி உங்ககிட்ட கேலி இருக்குன்னா, ஜஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் நீங்க வந்து இந்தோ டெபியன் யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி ஆர்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஆர்ச் யூஸ் பண்ணுங்க. டெபியன் ஆக்சுவலா யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி உபுண்டு யூஸ் பண்ணலாம். லைக் நான் வந்து இப்போ இந்த டெபியன் இருக்கு இல்லையா? என்னால கேலில பண்ற எல்லா விஷயத்தையும் இந்த டெபியன்ல பண்ண முடியும். ஆக்சுவலா கேலிய விட இது ஒரு ஸ்டேபிளான ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு டெக்னாலஜி. இப்ப நான் இத ஒரு ஓஎஸ்ஸா நான் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்டின்னா, தென் என்னால இன்னும் எஃபெக்டிவா ஒர்க் பண்ண முடியும். அப்போ எனக்கு தெரியும் இந்த இந்த டெக்னாலஜியோட இந்த WSL ஓட லிமிட்டேஷன் என்ன? லைக் விர்ச்சுவல் பாக்ஸோட லிமிட்டேஷன் என்ன? ஒரு எப்படி சொல்றது? புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ த த டெக்னாலஜிய நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா, அந்த ஒரு நாலேட்ஜ் தான் உங்க கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணும். த ஃபவுண்டேஷன். லைக் இப்ப நம்ம ஹேக்கிங்க்கு என்ன என்ன கோர் அப்டின்னா, லைக் புரோகிராமிங். புரோகிராமிங் மெயின் இந்த இடத்துல. புரோகிராமிங் நாலேட்ஜ் இல்ல, நான் வந்து பிகம் அன் ஹேக்கர் ஆக முடியுமான்னு கேட்டா சத்தியமா முடியாது. சீரியஸா தான் உண்மை. அப்போ நான் வந்து என்ன லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றது அப்டின்னா, சில ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அ இப்டி இல்லைன்னா, நீங்க வந்து மெயினா புரோகிராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு இப்போ டீச் பண்றதுக்கு ஏஐ வந்துருச்சு. ஒரு ஒரு ஏஐ மாடலும் அவ்ளோ அவ்ளோ ஃப்ரெண்ட்லியா டீச் பண்ணுது. லைக் உங்களுக்கு எப்படி லேர்ன் பண்ணணும் அப்டின்றது ஒரு தெரிஞ்சுச்சுனா போதும். நீங்க செல்ஃபாவே லேர்ன் பண்ணிட்டு ஒரு ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க லேர்ன் பண்றப்போ அவ்ளோ கஷ்டமா இருக்கும். இதுதான் ரியாலிட்டி. லைக் இதுதான் வந்து மித் அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் டைம் எடுக்கும். பட் ஆனா இப்போ வந்து டக்கு டக்குன்னு ஒரு வித்தின் செகண்ட்ல உங்களால புரிஞ்சுக்க முடியும். அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். பட் ஆனா ஸ்டில் எல்லாருமே வந்து ஒரு கோர்ஸ்க்காக வெயிட் பண்றது. யாராச்சும் எனக்கு உட்கார்ந்து சொல்லிக் குடுத்தா மட்டும் தான் என் மைண்ட்ல நிக்கும் அப்படின்னு சொல்றது. லைக் இன்னைக்கு இந்த இயர்ல வந்து ஆக்சுவலா இது வந்து ஒரு ஒரு ரெட் ஃபிளாக். உங்களுடைய புரிதலுக்கு ஏத்த மாரி நீங்க படிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆனா, டெக்னாலஜிய அடாப்ட் பண்ணிக்க லேர்ன் பண்ணணும். உங்களுக்கு இப்போ தேவையான நாலேட்ஜ் வந்து வாட் இஸ் ஹேக்கிங், வாட் இஸ் பைத்தான் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வாட் இஸ் வாட்ன்னு டீச் பண்றதுக்கு ஏஐ மாடல் இருக்கு. அப்போ உங்களுக்கு தேவையான நாலேட்ஜ் என்ன அப்படின்னா, ஒரு டெக்னாலஜி எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா, உங்களால வந்து எந்த ஒரு டெக்னாலஜியும் டக்கு டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா, டெக்னாலஜி அவ்வளோ ஃபாஸ்ட்டா எவால்வ் ஆயிட்டு இருக்கு. புதுசு புதுசா நிறைய டெக்னாலஜி வருது. அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஆர்க்கிடெக்சர் எப்படி இருக்கும்? லைக் இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். திடீர்னு டக்குனு ஒரு 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 கோடிங் ஏஜென்ட்ட வச்சு ஜஸ்ட் நான் ஒரு ஒரு பேலோட வித்தின் செகண்ட்ல நான் ரைட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்ட்ட குடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். பட் ஆனா ப்ராப்பரா, ஸ்டேபிளா என்னால ஒரு பேலோட ரைட் பண்ண முடியும். அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ ப்ரொடக்டிவா என்னால ஒர்க் பண்ண முடியும் அந்த இடத்துல. ஆனா சும்மா ஜஸ்ட் எனக்கு ஒரு 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 பேலோட ஜெனரேட் பண்ண அப்படின்னா, ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஆனா அது ஸ்டேபிளா இருக்காது. லைக் பக்கியா இருக்கும். இல்ல ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது? ப்ராப்பரான ஒரு பேலோட ரைட் பண்றதுக்கு ப்ராப்பரா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நாலேட்ஜ் வேணும். ஸோ இந்த இடத்துல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன? அது ஆக்சுவலா ஒரு ஆர்ட் அது. அது ஸ்கில் கிடையாது. ஒரு ஆர்ட். ஒரு வே ஆஃப் எப்படி சொல்றது? ஏஐ கிட்ட பேசுற ஒரு லாங்குவேஜ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம வந்து ஹேக்கிங்கோட கோர நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். லைக் ஓகேவா? ஸோ இதனால கேலின் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றதுக்கான காரணம். இப்போ நீங்க வந்து பிகினரா இருக்கீங்கன்னா, அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. கேலி பின்னாடி போகாதீங்க. ஹேக்கிங் டூல்ஸ வச்சு நீங்க ஒரு கான்செப்ட்ட கத்துக்கணும் அப்படி நினைக்காதீங்க.
ஏன்னா நெறைய ஓப்பன் சோர்ஸ் லேப்ஸ் இருக்கு. அத எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பாருங்க. அந்த லேப்ஸ யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஹேக் த பாக்ஸ்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அதுல ஈஸி சேலஞ்சுக்கு வந்து நெறைய ரைட் அப்ஸ் இருக்கு வெளில. அத தேடி பார்த்து ஒரு பிகினரா நீங்க வந்து டக்கு டக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஹேக்கிங் டூல்ஸ வச்சு ஒரு கான்செப்ட்ட நான் கத்துக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு வேக்குள்ள போகாதீங்க. திடீர்னு ஒரு அந்த டூல் இல்லைன்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து வேற ஒரு டூல நம்ம தேடி போவோம். ஆனா அந்த மாரி இல்லாம, இதுதான் அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் நமக்கு லாஜிக்கலா யோசிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டூல் இல்லன்னா என்ன? என்னால இந்த ஒர்க்க மேனுவலா பண்ண முடியும். அவ்வளோதான். டூல் ஜஸ்ட் நம்ம டைம சேவ் பண்றதுக்காக மட்டும் தானே தவிர, அது வந்து அதுதான் எல்லாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ட உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. பட் ஆனா நீங்க அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. Kali Linux உங்களுக்கு எதையும் டீச் பண்ணாது. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் வந்து மோஸ்ட்டா எல்லா பிகினர்ஸுமே பண்ற ஒரு தப்பு என்னன்னா, ஒன்ஸ் நம்ம Kali இன்ஸ்டால் பண்ணதும் இமிடியேட்டா Nmap, SQL மேப் அப்புறம் வந்து Hydra, Aircrack NG, Metasploit இது மாரி ஹேக்கிங் டூல்ஸ ரன் பண்றது. இந்த டூல்ஸ ரன் பண்ற எல்லாருக்குமே அந்த டூல் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, நம்ம சிஸ்டம் கூட எப்படி இன்டராக்ட் பண்ணுதுன்னு தெரியாது. கரெக்ட்டா? அப்போ இது ரெட் ஃபிளாக் தான். அப்போ ஃபவுண்டேஷன் நாலேட்ஜ நீங்க ஸ்ட்ராங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே Kali அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் இப்ப இருக்கிற அ இன்னைக்கு இந்த டேட்ல இந்த 2026ஓட ரியாலிட்டி எப்படி இருக்குன்னா, லைக் இன்னைக்கு லிமிட்டேஷன் ஆக்சுவலி நெறைய கிரியேட் ஆயிருச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லைக் ஜஸ்ட் ஒரு வல்னரபிள ஐ மீன் ஒரு வல்னரபிள் டார்கெட்ட வந்து ட்ரிகர் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு டூல ரன் பண்ணா போதும் அப்படின்ற மாரி முன்னாடி காலத்துல இருந்துச்சு. ஆனா, அப்போ யாருமே லாஜிக்கலா திங்க் பண்ணல. அதுக்குள்ள அவ்வளோ டீப்பா யாருமே லேர்ன் பண்ணல. பட் ஆனா, இது இன்னைக்கு இருக்கிற டேட்டுக்கு நீங்க ஃபவுண்டேஷன ஸ்ட்ராங் பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த ஃபீல்டுக்குள்ள சர்வைவ் பண்ணவே முடியும். கோர் ஆஃப் டெக்னாலஜி ஒரு டெக்னாலஜியோட கோர புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் உங்களால அந்த அந்த ஒரு டெக்னாலஜிக்குள்ள உங்களால சர்வைவே பண்ண முடியும். அப்படிதான் சைபர் செக்யூரிட்டியும். சைபர் செக்யூரிட்டி கோர் கான்செப்ட்டே புரோகிராமிங் தான். அதுக்கப்புறம் லினக்ஸோட இன்டர்னல்ஸ். லினக்ஸ் எல்லா இடத்துலயும் ரன் ஆகும். அப்போ லினக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணுங்க. நெட்வொர்க்கிங் கத்துக்கோங்க. லைக் இந்த 3 ஃபவுண்டேஷன் மட்டும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா, தென் உங்களுக்கு எல்லாமே மீனிங்ஃபுல்லா தெரிய ஆரம்பிக்கும். புரியுதா? அப்ப இந்த இந்த உங்களுக்கு ரோட் மேப் கேட்கிறீங்களா எல்லாருமே ஒரு பிகினர் எல்லாருமே எனக்கு ஒரு ரோட் மேப் குடுங்க அப்படின்னு கேட்கிறீங்களா? உங்க ரோட் மேப் ரொம்பவே சிம்பிள். புரோகிராமிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சில ஆரம்பிங்க. ஸோ புரோகிராமிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் லினக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணுங்க. நெட்வொர்க்கிங் கத்துக்கோங்க. இந்த 3ல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருங்க. இந்த 3லயுமே உங்களுக்கு டீப்பா நாலேட்ஜ் இருக்கு. இப்போ டெபியன்ல என்னால ஒர்க் பண்ண முடியுது ஏபிடி வச்சு. பட் ஆனா என்னால ஆர்ச்ல ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்ப அதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஓனா ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இருக்கு. பேக்மேன் அப்படின்னு. அப்ப அது என்ன? லைக் 2க்கும் என்ன டிஃபர் இருக்கு? இந்த 2யுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். பேக்கேஜ் மேனேஜர்ஸ்னா என்ன? ஒரு ஃபைலுக்கு இப்ப நான் எல்எஸ்ன்ற இந்த ஃபைலுக்கு வந்து ஆக்சுவலி பெர்மிஷன நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, தென் என்னால அந்த எல்எஸ்ன்ற கமாண்ட ரன் பண்ண முடியாது. பெர்மிஷன் டினைடுன்னு வரும். அப்போ இந்த மாரி உங்களுக்கு ஒரு ஃபைல ரன் பண்றப்போ இந்த மாரி எரர் வந்துச்சுன்னா, YouTubeல தேடாம, லைக் ChatGPT கிட்ட கேட்காம, நீங்களே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஒரு டைமும் நம்ம இந்த மாரி கேட்டுட்டு இருக்க முடியாது. கரெக்ட்டா? அப்போ ஒரு டெக்னாலஜி நம்ம புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் அடாப்ட் பண்ணிக்க நீங்க ரெடியா இருக்கணும். ஏன்னா, இப்போ இன்னைக்கு இருக்கிற டேட்டுக்குலாம் வந்து எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலா நெறைய லிமிட்டேஷன் கிரியேட் ஆயிருச்சு. நெறைய கம்பெனிஸ் வந்து ஈடியா சொல்யூஷன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து ஏஐ ஆக்சுவலி ஒரு ஒரு சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா, அத டிடெக்ட் பண்ணி அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லைக் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் ஆகுதுன்னா, அதுக்கு பின்னாடி மல்டிபிள் செக்யூரிட்டி லேயர்ஸோட பில்ட் ஆகும். அவ்வளோ சேஃபா பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு அப்ளிகேஷன். ஆனா அதுக்குள்ளயும் நெறைய பக் இருக்கும். ஜஸ்ட் சிம்பிளா ஒரு ஒரு டூல லான்ச் பண்றது, ஒரு டூல ரன் பண்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற டேட்டுக்கு ஒர்த்தே இல்ல. சீரியஸா ஒர்த்தே இல்ல. கொஞ்சம் கூட இல்ல. அப்போ பேக் எண்ட் டெக்னாலஜி நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம ஒரு உண்மை என்னன்னா, லைக் மோஸ்ட்டா ப்ரொஃபஷனல் எல்லாருமே வந்து அ எப்படி சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுதுன்றத புரிஞ்சுக்கிறத நெறைய டைம ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஹேக்கிங் டூல ரன் பண்றது கிடையாது. அப்ப நம்மளும் அந்த மாரி தான் இருக்கணும். யார் ஒருத்தங்களுக்கு லினக்ஸோட ப்ராசஸ் புரியுது, ஃபைல் பெர்மிஷன் புரியுது, டிசிபினா என்ன, ஐபினா என்ன, எச்டிடிபினா என்ன, ஏபினா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன, புரோகிராமிங் உங்களுக்கு மெயினா தெரிஞ்சிருக்கணும். சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் பொதுவா ஹேக்கிங்கோட கோரே லைக் இதுதான். ஓகே. ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 1 மினிட்.
ஓகே தென் பேக் டூ த டாபிக். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, லினக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணுங்க. இல்லாட்டி புரோகிராமிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் ஒன்ஸ் நீங்க வந்து கோட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா, தென் நீங்க அடுத்து வந்து லினக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணுங்க. லைக் ஃபைல்ஸ், அப்புறம் டைரக்டரிஸ்னா என்ன? பெர்மிஷன்ஸ்னா என்ன? அப்புறம் லினக்ஸ்ல இருக்க சர்வீஸ்லாம் என்னென்ன இருக்கு? லைக் அதுக்குள்ள வந்து ஆம் எப்படி சொல்றது? சர்வீஸ் ஃபைலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? யூசர்ஸ்னா என்ன? குரூப்ஸ்னா என்ன? ஆ வேரியபிள்ஸ்னா என்வைரன்மென்ட் வேரியபிள்ஸ்னா என்ன? பேக்கேஜ் மேனேஜர்ஸ்னா என்ன இருக்கு? லைக் ஒரு டிஸ்ட்ரோக்கு ஏன் அது மாறுது? அதெல்லாம் நீங்க வந்து அ லைக் அதாவது பேரண்ட் டிஸ்ட்ரோக்குலாம் வந்து ஆக்சுவலி இப்போ ஆர்ச்ல பேக்மேன், அதே மாரி டெபியன்ல லைக் ஏபிடி. இந்த ஏபிடி நம்ம அது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஆனா, அந்த ஏபிடினா என்னன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் நெட்வொர்க்கிங் நீங்க லேர்ன் பண்ணுங்க. இந்த 3லயுமே நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, தென் உங்களால வந்து அ ஒரு டெக்னாலஜி ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது லாஜிக்கலா, மீனிங்ஃபுல்லா உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி உங்களால பார்க்க முடியும். இதெல்லாம் தெரியல, ஃபவுண்டேஷன் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு ஏதோ ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுன்னு தான் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த செஷன் நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாரி ஒரு செஷன்லயும் நம்ம ஒண்ணு ஒண்ணு பேசுவோம். நெறைய நம்ம புரிஞ்சுக்கலாம்.